ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஏப்ரல் 30 அதிகாலை 4:50 மணி தொடங்கி நாளை மே 1 இலவச எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நேற்று வீடியோல ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு இடத்திற்கும் எத்தனை டோக்கன்ஸ் கொடுப்பாங்க என்று கேட்டிருந்தாங்க. 3 இடங்களுக்கும் சேர்த்து தான் இந்த டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர்த்து ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பிட்ட டோக்கன் என்று டிடிடி கொடுப்பது கிடையாது. 3 இடங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தினமுமே எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இன்று எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 6:20 மணி வரைக்கும் கிடைத்தது. அதற்கடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை அதிகாலைக்கு மறுபடியும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ் ஓபன் செஞ்சு மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஏப்ரல் 30 அதிகாலை 4:50 மணி தொடங்கி நாளை மே 1 திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்கள் இன்று காலை 6:30 மணி வரைக்கும் கிடைத்தது. இனி நாளை அதிகாலை தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓபன் செஞ்சு மறுநாளுக்கான தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாளை வெள்ளிக்கிழமை மே 1 அரசு விடுமுறை, அதற்கடுத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 3 நாட்கள் லாங் வீக்கெண்டாக அமையக்கூடிய காரணத்தினால திருமலையில இந்த வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்தர்களினுடைய கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நேற்றுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 12 மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்லயுமே பக்தர்கள் இருந்ததாகவும் டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. நாளை தொடங்கி 3 நாட்கள் தொடர் விடுமுறை நாட்கள் என்பதனால பக்தர்களினுடைய கூட்டம் அதிகரிக்கும் பட்சத்துல இந்த தரிசன நேரம் இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த 3 நாட்கள் எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் திருமலை தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அதற்கேற்றாற்போல பிளான் பண்ணி நீங்க தரிசனத்திற்காக வரலாம். இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எப்படி பிளான் பண்ணலாம் என்பதை பற்றி நேற்று முதல் நாள் வீடியோக்கள்ல குறிப்பிட்டிருந்தேன். அப்படி வரும் பட்சத்துல திருமலை மற்றும் கீழ் திருப்பதியில தங்குவதற்கான இடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம்கள் கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதி என்று குறிப்பிடப்படக்கூடிய திருமலையில நம்ம நேரடியாக போய் எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன்கள் இல்லாமலேயே புக் பண்ணலாம். கீழ் திருப்பதியில திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல மட்டும் ஆஃப்லைன்ல நேரடியாக போய் நாம புக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலை 6 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரூம் நிச்சயமாக கீழ் திருப்பதியில தேவைப்பட்டால் அதிகாலை 4 மணிக்கே கியூல நீங்க நிற்கும் பட்சத்துல உங்களுக்கு நிச்சயமாக ரூம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல நீங்க நேரடியாக போய் ரூம் புக் பண்ணீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல தான் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களே தவிர்த்து கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நீங்க ரூம் புக் பண்ண முடியாது. அதே போல மேல் திருப்பதியிலிருந்து கீழ் திருப்பதியில நீங்க ரூம் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த இடத்துல ரூம் தேவையோ அந்த இடத்திற்கு போய் தான் நேரடியாக நம்ம ரூம் புக் பண்ண முடியும். மேல் திருப்பதியில தங்குவதற்கு உங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம்கள் தேவைப்பட்டால் சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓபன் பண்ணி நேரடியாக ஆஃப்லைன்ல ரூம்கள் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியில ரூம் புக் பண்றதுக்கு சில ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிடிடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது இந்த 2 இடங்களுக்குமே பொருந்தும். அதனை பற்றி இப்ப பார்க்கலாம். ஆஃப்லைன்ல நேரடியாக போய் ரூம் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக அவசியம். மொபைல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 21 வயது கம்ப்ளீட் ஆனவர்கள் மற்றும் 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் ஆஃப்லைன்ல போய் நேரடியாக ரூம் புக் பண்ண முடியும். அவர்களினுடைய ஆதார் கார்டு மட்டும்தான் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யார் கியூல நின்று ரூம் புக் பண்ண போறீங்களோ அந்த நபர் அவரினுடைய ஆதார் கார்டை வைத்துதான் கியூல நின்று ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து மற்றவர்களினுடைய ஆதார் கார்டை வைத்து அவங்க கியூல நின்று ரூம் புக் பண்ண முடியாது. உதாரணத்திற்கு 21 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் அவங்களுடைய பெற்றோரினுடைய ஆதார் கார்டை வைத்து கியூல நின்று ரூம் புக் பண்ண முடியாது. யாரினுடைய ஆதார் கார்டை காட்டி நீங்க ரூம் புக் பண்ண போறீங்களோ அதே நபர் தான் கியூல நின்று ரூம் புக்கிங்காக வெயிட் பண்ணணும். தனி ஒரு நபருக்கு மட்டும்
கீழ்த்திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியில தேவஸ்தானம் ரூம்கள் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே நமக்கு ரூம் கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லயே எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் நம்ம தங்கிக்கலாம். ரூம் புக் பண்ணும் போதே கேட்பாங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூம்ல எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போறீங்க என்று கேட்பாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரூம்ல எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் தங்கலாம். அன்மேரிடு கப்பிள்ஸுக்கு ரூம் கொடுப்பது கிடையாது. நாம ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல என்ன விதமான ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு, எத்தனை ரூம்கள் அவைலபிளாக இருக்கு என்பது அங்க இருக்கக்கூடிய எல்இடி டிஸ்பிளேஸ்லயே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த ரெண்ட் ரூம் தேவையோ அதை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ரெண்ட் மற்றும் காஷன் டெபாசிட் நம்ம பே பண்றதுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் யூபிஐ மட்டும் தான் பேமெண்ட் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்பட்டால் நீங்க ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்கறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா 24 மணி நேரத்துல ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்பதையுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல நமக்கு ரூம் ரெசிப்ட் கொடுக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய வெப் கேமரால நம்மள ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ யார் போட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சமயத்துல ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல போய் வெப் கேமரால நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ரூம் வாங்கும்போது வெப் கேமரால எடுத்த போட்டோ, ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கும்போது வெப் கேமரால எடுத்த போட்டோ, இந்த 2 போட்டோக்கள்லையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் ஒரே ஒரு நபர் மட்டும் அவரினுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று ரூம் புக் பண்ணலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ரூம்கள் தேவைப்பட்டால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அவர்களினுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரூமிற்கு குறைந்தபட்சம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. உங்களுக்கு கீழ் திருப்பதியிலும் ஒரு நாள் ரூம் தேவை, மேல் திருப்பதியிலும் ஒரு நாள் ரூம் தேவை என்றால் நீங்க அது போல கூட ரூம் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு முறை நீங்க ஒரு மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை கொடுத்து ஆஃப்லைன்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை பயன்படுத்தி 2 லொகேஷன்லையும் ரூம் புக் பண்றதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதாவது நீங்க ஆல்ரெடி டிடிடி ரூம்ல தங்கி வெக்கேட் பண்ண நாள்ல இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை கொடுத்து ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்க ரூம் புக் பண்ண முடியும். இதையுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டைரக்ட் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது திருப்பதி லொகேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்களும் திருமலா லொகேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்களும் டிடிடி கொடுக்கறாங்க. ரூம் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான ரெண்ட் டைப் ரூம் கேட்டிருக்கோமோ நம்ம புக் பண்ணக்கூடிய சமயத்துல நமக்கு ரூம் அலாட் ஆகக்கூடிய சமயத்துல எந்த ரூம் வேக்கண்டாக இருக்கோ அது சிஸ்டமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்கும். அதனால நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமை எந்த விதத்திலையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல எங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்துல வேணும் அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரூம் வேணும் அப்படி என்றும் நம்ம குறிப்பிட்டு ரூம் கேட்டு வாங்க முடியாது. ரூம் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிஸ்டமே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்கும். ஆஃப்லைன்ல நேரடியாக போய் நம்ம ரூம் புக் பண்றதுக்கு தரிசன டிக்கெட் டோக்கன் எதுவுமே இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. நீங்க நேரடி சர்வ தரிசனம் மூலமாக போய் தரிசனம் செய்யறதாக இருந்தாலும் இன்ஃபேன் தரிசனம், டோக்கன் வாங்கி தரிசனம் அல்லது ஆல்ரெடி நீங்க தரிசன டிக்கெட் வச்சிருக்கீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலுமே டைரக்டா நம்ம ஆஃப்லைன்ல இப்போ குறிப்பிட்ட முறையில போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். இதனை பற்றிய டீடைல்டு வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 72,362. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 29,166. உண்டியல் காணிக்கை 4.05 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நேற்று 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரம் என்பது திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம்.
திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.